இப்போ விவோ மொபைல் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படியே ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம சாஃப்ட்வேரா ஹார்ட்வேரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அப்படியே கண்டினியூஸாக அப்படியே ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபோனை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நம்ம வெறும் பேட்டரியை மட்டும் பேட்டரி சார்ஜ் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். பேட்டரியை டைரெக்டாக போட்டு ஆன் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ நம்ம பேட்டரியை பண்ணிட்டோம், ஆன் ஆகுதான்னு பார்க்கணும், வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? பேட்டரி போட்டோன்னே ஆன் ஆகுது. அப்போனா மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இந்த ஆன் ஆஃப் ஸ்டிப் இருக்கும், வால்யூமுக்கு சேர்ந்து ஸ்டிப் வருது பாருங்கள், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பேட்டரி திருப்பி ரிமூவ் பண்ணிட்டோம், அதையும் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆன் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஆன் ஆகலை. அப்போ என்ன பண்ண போகிறோம், பேட்டரியை நம்ம டேரெக்டாக போட்ட மாதிரி இந்த ஆன் ஆஃப் ஸ்டிப்பையும் நம்ம டேரெக்டாக இப்போ பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிப்பை போட போகிறோம். சரிங்களா? ஸ்டிப்பு போட்டால் மட்டும் இப்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. அப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் சாஃப்ட்வேர் கிடையாது. அப்போ நம்ம இந்த ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா, இப்போது ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இப்போ உள்ளே என்டர் ஆகிடும். ஸ்டிப்பு கண்டினியூஸாக அதில் மாட்டி இருந்ததுன்னா ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம எடுத்துட்டனால பார்த்திங்கன்னா ஸ்டிப்பு ரிமோட்டில் இருக்குது, ஒர்க் ஆகுது பாருங்கள். இங்கே தான் இருக்குது. நம்ம ஆன் ஆஃப் பட்டனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டனால, இந்த ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணிட்டனால இப்போ எப்படி ஆனில் இருக்குன்னு செக் பண்ணுறதுன்னா, சார்ஜிங் செக் பண்ணி பார்க்கணும். ஒர்க்கிங்கில் இருக்குது ஃபோனு. சரிங்களா? இப்போ நீங்கள் திருப்பி இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் ஆன் ஆஃப் சுவிட்ச் மாற்றிக்கலாம். இல்லை உங்களால் மாற்ற முடியல அப்படின்னா இந்த ஸ்டிப்போடு மாற்றிக்கலாம்.